மொத்தம் 24 கேஸஸ் இதே மாதிரி 24 கேஸஸ் 20 வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போது எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு 15 குற்றவாளிகள் சிக்கர் பண்ணோம், 13 அரெஸ்ட் பண்ணிட்டோம், 2 பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம். A1 ஓமா பவரியா. இப்போ இந்த 24 கேஸில் அந்த கன்விஷனில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. தூக்கு தண்டனை சவாலாக இருந்தது. அந்த டைமில் சம்பவம் நடக்கும்போது ஒரு பெரிய பேனிக் இருந்தது எல்லா இடத்துலையும். உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை, மொத்தம் 24 கேஸஸ் இதே மாதிரி 24 கேஸஸ் அப்படியே வரிசையாக அப்படியே ஹைவேயில் சம்பவம் நடக்கிறது, மர்டர் நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. அது 10 வருஷம் அப்படியே நடந்துருந்தது. யார் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல. போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் என் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நாங்கள் டீம் வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகள் தான் செக்யூர் பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் நாங்கள் 15 குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம், 13 அரெஸ்ட் பண்ணிட்டோம், 2 பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம். மேரட் பக்கத்தில் உத்தரப்பிரதேசில் மேரட்டில் 2 பேருக்கு என்கவுண்டர். முக்கியமான அவங்க குற்றவாளி நம்பர் 3 and 4 ரொம்ப பூரா அண்ட் ஜீத்தன் ரொம்ப முக்கியமான. A1 ஓமா பவரியா, A2 ஜெகதீஷ், A3 ஜீத்தேந்திர பூரா. 3 and 4க்கு என்கவுண்டர் ஆகிடுச்சு. A1 and 2 A1 இருந்துட்டார் ஜெயிலில் இருக்கும்போது. இப்போ இந்த 24 கேஸில் ஃபஸ்ட்டு 3 கேஸில் நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம். அந்த கன்விக்ஷனில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. தூக்கு தண்டனை அந்த தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சிது. அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சது 3 குற்றவாளி. ஒரு ஆள் ஓமா இறந்துட்டார் ஜெயிலில். அப்போ இந்த 3 பேர் இன்றைக்கி அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது. அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. மண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க.